இது வரைக்கும் சோனியா எடுத்துக்கிட்டு இருந்த முடிவு எல்லாமே தப்பா இருந்தாலும் இந்த பழனிவேலுக்கு புதுசா மளிகை கடை ஆரம்பிக்கிற விஷயத்துல சோனியா எடுத்த முடிவு ரொம்பவே சரியான முடிவுன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க முத்துவேல் வீட்டுக்கு போன சோனியா வந்து ரொம்பவே கோவத்தோட உட்கார்ந்துருக்காங்க. ஆல்ரெடி முத்துவேல் சக்திவேல் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப சோனியா அப்படி டென்ஷனா வந்து உட்கார்ந்துருக்கிறத பார்த்ததுமே இவங்களுக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் பாட்டியுமே வந்து சோனியா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு சோனியா, தீபாவளி எதுமா ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? உங்க வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னே, உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, போயிட்டு வந்துட்டீங்களா? பழனி உங்க கூட வரலையா? பழனி எங்க இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு பாட்டியுமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க வேற ஏதோ என்ன கோவமாக்கிட்டு இருக்கீங்க? நாங்க எங்க வீட்டுக்கும் போல எங்கேயும் போல, இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த பாண்டியன் வீட்லயே தான் உட்கார்ந்திருந்தோம். இந்த பாண்டியனோட பசங்க எல்லாருமே சந்தோஷமா தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பாண்டியன் வீட்ல இருக்க மருமகளுக்கு கூட எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க. அந்த பாண்டியன் வீட்ல சந்தோஷமா இல்லாம எப்பயுமே இருக்கிற ஒரே ஆள்னா அது நான் மட்டும் தான். உங்க பையனுக்கு அவ்வளவு தூரம் சொல்லி கொஞ்சம் கூட புத்தியே வர மாட்டேங்குது. எங்க வீட்ல அவ்வளவு தூரம் சந்தோஷமா வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க, எவ்வளவு வேலை இருந்தாலும் பரவாயில்ல மறந்துடாம தீபாவளிக்கு வந்துருங்க அப்படி சொல்லிட்டு போயிருந்தாங்க. உங்க பையன் கிட்ட சம்பந்தமா நான் ஏற்கனவே சொல்லி தான் வச்சிருந்தேன். காலையில கூட நான் அவருக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருந்தேன், போய் பாண்டியன் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன், நம்ம ரெண்டு பேரும் கிளம்பி போலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. சரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்ததுமே நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்லி நானுமே சந்தோஷத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தா, கடைசி நேரத்துல இந்த பாண்டியனுக்கு எங்கிட்ட இந்த வேலை வந்துச்சுனே தெரியல. அவரோட பசங்க எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க, அவங்க கிட்ட இந்த வேற வேலையுமே சொல்லல. தேடி பிடிச்சு என்னோட வீட்டுக்காரருக்கு தான் அந்த வேலையை கொடுக்குறாரு. யாரோ பணம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சாமா, அந்த பணத்தை போய் வாங்கிட்டு அப்படி சொல்லி பிள்ளையார் படிக்க அனுப்பிச்சு வச்சாரு. உங்க பையன் அப்ப கூட வந்து எனக்கு வேலை இருக்கு, நானும் சோனியாவும் சோனியாவோட வீட்டுக்கு போனோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அந்த பாண்டியன் வேலை சொன்ன உடனே எப்படா மச்சான் வேலை சொல்லுவாரு, நம்ம போய் செய்யலாம் சொல்லி தான் உங்க பையன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு போல. சொன்ன உடனே என்கிட்ட எதுவுமே சொல்லாம அவர் பாட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. எங்க வீட்டுல நாங்க வருவோம்னு சொல்லி எவ்வளவு எதிர்பார்ப்போட உட்காந்துட்டு இருப்பாங்க. அவ்வளவு தூரம் ஆசையா அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து தீபாவளி சீரெல்லாம் கொடுத்து வர சொல்லிட்டு போயிருந்தாங்க. இப்போ வரைக்கும் அம்மா அப்பா மாத்தி மாத்தி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? உங்க பையனை நம்பி நான் எதுவுமே பண்ணிருக்க கூடாது, ஃபர்ஸ்ட் உங்க பையனை நான் கல்யாணமே பண்ணிருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து ரொம்ப ஆதங்கத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாண்டியன் வீட்டாளுக்கு மேல கோவத்தோட அந்த சக்திவேல் வந்துட்டு சோனியா வந்து இப்படி எல்லாம் சொல்றதை பார்த்ததுமே இன்னுமே அவரோட கோவம் அதிகமாகுது. இதுக்கு தான் நான் படிச்சு சொன்னேன், அந்த வீட்டுக்கு போகாத இங்கேயே இருன்னு. என் தம்பி தான் என் பேச்ச கேட்க மாட்டானா, நீயும் கேட்காம போயிட்டேமா, பேசாம நீயாவது இந்த வீட்டுல இருந்திருக்கலாம்ல. அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு எதுக்குமா நீ எதுக்கு அந்த பாண்டியன் வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கிற? இனிமேல் அந்த பாண்டியன் வீட்டுக்கு போக வேண்டாமா, நீ இங்கே இரு. இங்க இருந்து நாங்க என்ன உன்னை சத்தமா போட போறோம், நீ பாட்டுக்கு சந்தோஷமா இந்த வீட்லயே இருக்க வேண்டியதானே. நீ மட்டும் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி இந்த வீட்டுல உட்காந்துட்டேனா அதுக்கப்புறம் அந்த பழனினால என்ன பண்ண முடியும்? அவன் மட்டும் தனியா அந்த வீட்டுல என்ன பண்ண போறான்? இனிமேல தான் அந்த வீட்டுக்கு போகாம இந்த வீட்டுல இருக்க பாருமா அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து சோனியாவோட கோவத்தை அதிகப்படுத்துற மாதிரி இன்னுமே பேசிட்டு இருக்காரு. இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிற இந்த டைமுக்கு கரெக்டா வேலையெல்லாம் முடிச்சு பழனி வந்து ரொம்பவே லேட்டா தான் வீட்டுக்கே வராரு. பழனி வந்து அதை பார்த்ததுமே சோனியாவுக்கு பயங்கரமான கோவம் வருது. போதாத குறைக்கு பழனி வந்ததுமே என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சோனியா, உன்னோட வீட்டுக்கு வேணுமா, இப்ப நம்ம கிளம்பி போலாமா, வா போலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. இதனால ரொம்பவே டென்ஷனான சோனியா வந்துட்டு, மணி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, நீங்க எப்ப வேலைக்காக கிளம்பி போனீங்க? காலையில போயிட்டு நைட்டு கிளம்பி வரீங்க, இந்நேரம் எங்க வீட்டுல எல்லாருமே தூங்கி இருப்பாங்க, இதுக்கப்புறம் போய் நம்ம எழுப்பி தான் தீபாவளி கொண்டாடிட்டு வர்றதா? எங்க வீட்டுக்கு போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம், தயவுசெய்து என்ன ஆள விட்டுருங்க. உங்களை நம்பி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொன்னது என்னோட தப்பு தான். ஃபர்ஸ்ட் எங்க அம்மா அப்பா வந்து தீபாவளி சீர் கொடுத்துருக்க கூடாது, தீபாவளிக்கு நம்மளை வந்து கூப்பிட்டு போறேன்னு சொல்லியிருக்கவே கூடாது. இது வரைக்கும் நம்மளோட வீட்டுக்கு மறுபடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் போயிருப்போமா, முத முறையா அம்மா அப்பா வந்து ஆசையா கூப்பிடுறாங்க, அதுக்கு கூட உங்களால வர முடியாம போயிருச்சு இல்ல? அப்படி இந்த பாண்டியன் குடும்பம் உங்களுக்கு என்னதான் பண்ணிருச்சு? ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி அடிமை மாதிரி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? தீபாவளி அன்னைக்கு கூட உங்களுக்கு நிம்மதியா விட மாட்டாங்களா? உங்களுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு, உங்களுக்கு இது தலை தீபாவளின்னு அவங்க யாருக்குமே தெரியாதா? அவர் தான் வேலை சொல்றாருன்னா நீங்க செய்ய முடியாதுன்னு சொல்லி உங்க வாய் திறந்து சொன்னாதான் என்ன? அப்படி இந்த பாண்டியன் வீட்டு ஆளுகளுக்கு அடிமை வேலை பார்க்கறதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம்? நானும் எங்கேயுமே வரல, நான் இந்த வீட்லயே இருந்துக்கிறேன் அப்படி சொல்லி சோனியா வந்து உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற பாட்டியுமே வந்துட்டு என்னதான் இத்தனை நாளா பழனிக்கு சப்போர்ட் பண்ணி பாண்டியன் வீட்டு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாலும் இப்ப சோனியா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பாட்டியே வந்துட்டு சோனியா சைடு தான் நிறையவே நியாயம் இருக்கு, சோனியா கேள்வி கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது. பழனியுமே வந்துட்டு கொஞ்ச நாளா ஒரு மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னதான் அவங்க அக்கா மேலேயே அவங்க அக்கா வீட்டாளு மேல பாசம் இருந்தாலும் அதுக்காக சோனியாக்கு இப்படியான தண்டனை எல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கறத பாட்டியுமே புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவேலுமே வந்து சோனியா கிட்ட, போதுமா நடந்த வரைக்கும் பிரச்சனை போதும், மறுபடியும் புதுசா எந்த பிரச்சனையும் கிரியேட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு 2 நாள் மட்டும் தான் டைம் இருக்கு, நாளானிக்கே நீங்க புது கடையை ஓபன் பண்ணிருங்க, கடைசாவி எல்லாமே வீட்டுக்கு வந்துருச்சு, கடையில எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு, கடைக்கு தேவையான ஜாமான் எல்லாமே இறக்கி வச்சாச்சு, நீங்க கடையை திறந்தா மட்டும் போதும், நாளானிக்கே நல்ல நாளா இருக்கு, நாளானிக்கே நீங்க கடையை திறந்துருங்க அப்படி சொல்லி முத்துவேல் சொல்லிட்டு இருக்காரு. முத்துவேல் இப்படி பேசி இருக்கிறத பார்த்ததுமே இங்கிட்ட பழனி சாக்காக ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப கடை திறக்கிறதுக்கு என்ன அவசரம், ஏன் இவ்வளவு வேகமா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் தான் என்ன எங்க வீட்டுல பேசவே இல்லைன்னு சொன்னேன்ல, நான் பேசிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலாம், அதுக்குள்ளாட்டி எதுக்கு நீ பொருள் எல்லாம் எடுத்து வச்சீங்க, நாளானிக்கெல்லாம் திறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அப்படி சொல்லி பழனி சொல்லிட்டு இருக்காரு. பழனி இப்படி பேசுறத பார்த்து டென்ஷனான சக்திவேல் வந்துட்டு, அப்படி அவங்க உனக்கு என்ன செஞ்சுட்டான்னு நீ போய் பெர்மிஷன் கேட்க போற? தீபாவளி அன்னைக்கு உனக்கு ரெஸ்ட் கூட கொடுக்காம வேலை வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீ எதுக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கணும்? அந்த பாண்டியனோட பசங்க பாண்டியனோட வீட்டாளுக்கு எல்லாருமே சந்தோஷமா தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டாளுக்கு நீ மட்டும் ஏன்டா அடிமை மாதிரி போய் வேலை பார்த்துட்டு இருக்க? பேசாம இந்த வீட்ல இருந்தேன்னா சொந்தமா மளிகை கடையை வச்சுட்டு சோனியா கூட சந்தோஷமா இந்த வீட்ல இருந்து தீபாவளி நீ கொண்டாடி இருக்கிறான்ல. இப்ப பாரு சோனியா அழுதுட்டு வந்து நான் எங்க கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கு. சோனியானால இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்ட சொல்ல முடியும்? அந்த பாண்டியன் கிட்ட கோமதி கிட்ட உட்கார்ந்து அழுக முடியும்? ஏன்டா சோனியா மனசு கஷ்டப்படுற மாதிரியே பண்ணிட்டு இருக்க? அந்த பாண்டியன் கோமதி கிட்ட எல்லாம் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் எல்லாம் கிடையாது. இதுக்கு மேலே எங்களால எல்லாம் பொறுமையா பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. சோனியா கண் கலங்கிட்டே இருக்கு, இதெல்லாம் சுத்தமா எங்களால தாங்கவே முடியல. நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது. நீ போய் பாண்டியன் கோமதி கிட்ட பேசினா பேசி பேசாட்டி விட்டுரு. ஆனா நாளானிக்கு நல்ல நாளா இருக்கு, நீ கண்டிப்பா கடையை திறந்தா ஆகணும் அப்படி சொல்லிட்டு இப்ப சக்திவேலுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி வீட்டுல இருக்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணியுமே பழனி வந்து அவரோட முடிவை மாத்திக்கிறதுக்கு தயாராகவே இல்ல. என்னால அப்படி அவசரப்பட்டு போய் அப்படி எல்லாம் சொல்லிட முடியாது.
இத்தனை வருஷமா அந்த பாண்டியன் வீட்டுல தான் நான் இருந்தேன். திடீர்னு போயிட்டு இனிமேல் எங்க அண்ணங்க தான் பாத்துக்குவாங்க, இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், இனிமேல் நான் கடைக்கு வரமாட்டேன், கடையை நீங்களே பாத்துக்கங்க, நான் சொந்தமா கடை வச்சேன் அப்படின்னு போய் சொன்னோம்னா மச்சானோட மனசு இந்த அளவுக்கு பாடுபடுங்கிறது எனக்கு தெரியும். நானும் திடீர்னு கடையை விட்டு நின்ட்டேனா மச்சானுக்கு அங்க உதவி பண்றதுக்கு கடையில யாருமே இருக்க மாட்டாங்க. மச்சான் தான் தனியால கஷ்டப்படுவாரு. சரவணன் கடைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதனால இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க. சரவணனுக்கு தொழில் எல்லாமே கத்து கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் சரவணனே கடையை பாத்துக்குவான், ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் நான் நின்றுவேன். அந்த ஒரு வேலையை மட்டும் முடிச்சேன்னா அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி புது மளிகை கடைக்கு நானே எடுத்து நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி பழனி சொல்லி பாக்குறாரு. இப்படி பழனி வந்து விடாம அவங்க அக்கா வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத பார்த்து இப்ப பாட்டிக்கே வந்து பழனி மேல கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால பழனியை கூப்பிட்டு தனியா பாட்டியை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா பழனி புரியாம பண்ணிக்கிட்டே இருக்கிற, இத்தனை வருஷமா உங்க அக்கா கூட தான் இருந்தா நாங்க எதுவுமே சொல்லல, உங்க அக்கா வீட்டாளுகளும் உனக்கு நிறைய எல்லாம் பண்ணிருக்காங்க, நாங்க எதுவுமே சொல்லல, அவங்க பண்ணிருக்காங்க தான். ஆனா அதுக்காக இப்பயும் நீ அந்த வீட்டை விட்டு வரமாட்டே சொல்றதுல எந்த விதத்திலுமே நியாயம் இல்ல. ஆல்ரெடி அந்த பாண்டியோட மயங்கி எல்லாத்துக்குமே கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இப்போ உன்னை நம்பி நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு, நீ தான் போய் அந்த பாண்டியன் கிட்ட நின்றுட்டு இருக்கறனா இந்த சோனியா அதோட தேவைக்காக போய் பாண்டியன் கிட்ட நிக்க முடியுமா? அந்த பாண்டியனோட மருமகள் எல்லாம் மீறி சோனியா தனக்கு வேண்டிய விஷயத்தை போய் அந்த பாண்டியன் கிட்ட கோமதிட்டு போய் கேட்க முடியுமா? அப்படி போய் கேட்டு தான் அது நல்லா இருக்குமா? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கூடா பழனி. இத்தனை வருஷமா நீ அங்க இருந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, ஆனா இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாமே நீ தான் இனிமேல் பாத்துக்கணும். இதுக்கு மேலே போய் பாண்டியன் கிட்ட கை கட்டி நின்று காசு வாங்குறதுலாம் சுத்தமா நல்லதே இல்ல. உன்னோட நல்லதுக்காக தான்டா சொல்றேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. இனிமேலாவது புது கடையை வச்சு அதை நடத்துறதுக்கு பாரு, இனிமேலாவது சொந்த கால நீ சோனியா நிக்கிறதுக்கு பாருங்க. இதுக்கு மேலே பாண்டியன் கிட்ட கை கட்டி நின்று காசு வாங்கிட்டு இருந்தேன்னா அது கண்டிப்பா உனக்கே மரியாதையா இருக்காது. உன்னோட நல்லதுக்காக தான்டா சொல்றேன், உன்னோட முடிவை மாத்திக்கோ, வேமா கடையை திறக்க பாரு அப்படி சொல்லி பாட்டி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஆத்தா திடீர்னு போய் என்னால மச்சான் கிட்ட இப்படி பேச முடியும்? எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே மச்சான் தான், இத்தனை வருஷமா எனக்கு வேணுங்கிறது எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க. திடீர்னு போயிட்டு நான் சொந்தமா மளிகை கடை வைக்க போறேன், இனிமேல் எங்க அண்ணங்க வீட்டாளர்களோட தான் நான் இருக்க போறேன், அவங்களோட பிசினஸ் தான் நான் பாத்துக்க போறேன், உங்களோட கடைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா மச்சாவோட மனசு இந்த அளவுக்கு பாடுபடும், அவங்கள பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படி சொல்லி பழனி புலம்பிட்டு இருக்காரு. சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். இப்ப பாண்டியனுக்கு உதவி பண்றதுக்கு பாண்டியனோட பசங்க இருக்காங்க, பாண்டியனோட மருமகள் எல்லாம் இருக்காங்க, இனிமேல் பாண்டியனுக்கு உதவியா கடை நடத்துறதுக்கு அவங்க எல்லாருமே அங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் சோனியா பாத்துக்க வேண்டியது மட்டும் தான் உன்னோட குறிக்கோளா இருக்கணும். இப்படியே நீ உங்க அக்கா வீட்டு ஆளுகளோட ஓடிக்கிட்டு இருந்தனா உன்னோட வாழ்க்கையை நீ எப்பதான் வாழ போற? உன்னை நம்பி இப்ப சோனியா வேற வந்துருச்சுடா, நீ என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ எனக்கு தெரியாது, இதுக்கு மேலுமே காரணம் சொல்லி காலத்தை கடத்திக்கிட்டே இருக்காத. நீ கூட போய் மச்சாங்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் நீ பேச வேண்டாம், உனக்கா நான் போய் அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் பேசிடுறேன், நான் சொன்னா கண்டிப்பா அவங்க ஏத்துக்குவாங்க, அவங்க வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க. பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் பேச வேண்டியது என்னோட பொறுப்பு, அது நீ என்கிட்ட விட்டுரு. உங்க அண்ணங்க சொல்ற பேச்சை கேட்டு 2 நாளுக்குள்ள கடையை திறக்கிறதுக்கு பாரு அப்படி சொல்லி பாட்டியுமே சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் அவங்க அண்ணங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு, இன்னொரு பக்கம் சோனியா கேட்கிற கேள்வியும் கரெக்டா தான் இருக்கு. இந்த மளிகை கடை விஷயத்துல இவங்க சொல்றதா சரியான முடிவா இருக்குமோ அப்படி சொல்லி பழனிமே இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனால காலையில எந்திரிச்சதுமே பழனி வந்துட்டு எப்படியாவது பாண்டியன் கிட்ட கோமதிக்கிட்டே இந்த சம்பந்தமா பேசலாம் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பழனி காலையில கண்ணில் பார்த்ததுமே பாண்டியன் வந்துட்டு ஏன்டா மணி என்னாச்சு, என்ன கடைக்கு போகாம ஏன்டா இங்க உட்காந்துருக்கிற, கடைக்கு ஃபர்ஸ்ட் கிளம்பி போடா அப்படி சொல்லி சத்தம் போட்டு கடைக்கு அனுப்பிச்சு விட்டுறாரு. இன்னொரு பக்கம் காலையில எந்திரிச்சதுமே சோனியா வந்து பழனியை தேடுறாங்க. இன்னைக்காவது உங்கள்ட்ட உண்மையை சொல்லிட்டு நம்மளோட கடைக்கு தேவையான ஜாமான் எடுத்து வச்சு கடை வேலையை பாப்பாருன்னு பார்த்தா மறுபடியும் இந்த பாண்டியனோட கடைக்கு கிளம்பி போயிட்டாரா அப்படி சொல்லிட்டு சோனியாக்கு பழனி மேல பயங்கரமான கோவம் வருது. அதே கோவத்தோட கடைக்கு கிளம்பி போற சோனியா வந்துட்டு பழனிய கடையில போய் பயங்கரமா சத்தம் போடுறாங்க. நைட்டு உனக்கு அவ்வளவு தூரம் சொல்லியும் கொஞ்சம் கூட புத்தி வரல, மறுபடியும் காலையில கிளம்பி இந்த கடைக்கு வந்துட்டு நம்ம கடையில இருக்கிற வேலையெல்லாம் இப்ப யார் பாக்குறது, ஒழுங்கா என் கூட கிளம்பி நம்ம கடைக்கு வா அப்படி சொல்லி சோனியா கூப்பிடுறாங்க. சோனியா வந்து இப்படி பழனியை கூப்பிட்டு இருக்கிறத பார்த்ததுமே மாணிக்கு வந்து பழனியை விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ எங்கம்மா பழனியை கூப்பிட்டு இருக்கிற, பழனியும் கிளம்பி போயிட்டா கடையில இருக்கிற வேலை எல்லாம் யார் பாக்குறது, குடோன்ல வேற லோட் எல்லாம் வந்து நிக்குது, அந்த லோட் எல்லாம் வேற இறக்கி வைக்கணும், பழனிக்கு இங்க நிறைய வேலை இருக்கு, பழனி எல்லாம் இப்போதைக்கு அனுப்ப முடியாது அப்படி சொல்லி மாணிக்கு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி தங்கமேனோட அப்பா பேசுற பார்த்து சோனியாக்கே கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. குடோன்ல லோடு வந்திருக்குன்னா நீங்களும் உங்க பொண்ணும் போய் இறக்கி வைங்க, எதுக்காக என்னோட வீட்டுக்கார குடோன் கணிச்சுங்கிறீங்க, அவருக்குன்னு இப்ப சொந்தமா மளிகை கடை வந்துருச்சு, அவங்க அண்ணங்க இவருக்கு பிசினஸ் வச்சு கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேல அவர் இந்த கடைக்கெல்லாம் வேலைக்கு வர மாட்டாரு, எங்களோட கடை பக்கத்து தெருவில் தான் இருக்கு, உங்களுக்கு வேலை வேணும்னா வந்து எங்க கடையில வேலைக்கு சேர்ந்துக்குங்க அப்படி சொல்லிட்டு இந்த மாணிக்கத்தையும் தங்க மேலே அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு சோனியா வந்து பழனியை கூப்பிட்டு அவங்களோட கடை கிளம்பி போயிடுறாங்க. இங்க கடைக்கு வந்து பார்த்ததுமே பாண்டியனே சாக்காயிடுறாரு. நடந்ததெல்லாம் சொல்ற மாணிக்கம் வந்துட்டு இந்த பழனி இப்படி கடைசி நிமிஷத்துல கால வருவான்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல, இத்தனை வருஷமா உங்க கூட வேலை பார்த்துட்டு இன்னைக்கு இந்த பழனி போய் உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டானே சம்பந்தி, உங்களுக்கு போட்டியாவே இந்த ஏரியால ஒரு புது மளிகை கடை வஸ்தான், அவன் இத்தனை நாள் இதெல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணிருப்பான் போல, இப்படி போய் நம்பி ஏமாந்துட்டீங்களே அப்படி சொல்லிட்டு இங்க பாண்டியன் கிட்ட ஏத்தி வர மாதிரி மாணிக்கம் பேசிட்டு இருக்காரு. இந்த மாணிக்கம் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா நம்ப முடியாம பாண்டியனே டைரக்டா பழனியோட கடை கிளம்பி போறாரு. கடையில போய் பார்த்தனா பழனி சோனியா 2 பேருமே கடையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மாணிக்கம் சொன்னதெல்லாம் உண்மைதான் போல, பழனியே நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான், நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி நம்ம என்ன சொல்லி இருக்க போறோம், அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானே அப்படி சொல்லி பாண்டியன் கடைக்கு வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. கடைக்கு வெளியே பாண்டியன் நிக்கிறத பார்த்ததுமே பழனிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, பதில் எதுவுமே பேசாம தலையை கீழ போட்டு பழனியுமே அமைதியா தான் நின்னுட்டு இருக்காரு. என்னதான் பழனி வந்து பாண்டியன் சொல்லாம அந்த மளிகை கடை ஆரம்பிச்சிருந்தாலும் இதுக்கப்புறமா பாண்டியன் கடையில வேலை பார்க்கறது பழனிக்கு கண்டிப்பா செட்டே ஆகாது. பழனி யாருக்காக புது கடை ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ இந்த சோனியாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த சோனியாக்காவது பழனி புது கடை ஆரம்பிக்கிறது தான் சரியான முடிவா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.